சீடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் குஷப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள். நம்ம கிட்ட இருக்க இந்த மிக்ஸ் வெஜிடபிள், சோயா சாஸ், வினிகர் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள் பண்ண போறோம். இது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், கார்லிக், இஞ்சி, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிக்ஸ் வெஜிடபிள், மிளகு பவுடர், கார்ன்ஃபிளவர், சுகர், வினிகர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம வழக்கம் போல நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த டிஷ் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிருக்கோம். அடுப்பை பற்ற வச்சுன்னா மேல நான்ஸ்டிக் பேன் மேல வச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சூப்பில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் நிறைய ஆயில் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் சூப் பாயில் ஆன பிறகு அந்த டேஸ்ட் பார்க்கும்போது அந்த ஆயில் தான் தெரியுமா தவிர உங்களுக்கு அந்த சூப் ரியல் டேஸ்ட் கிடைக்காது. அதனால் ப்ராப்பராக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்க. இப்போது இந்த டிஷ்ஷு முக்கியமாக கார்லிக் ஆட் பண்ணணும். இஞ்சி முக்கியமாக அதிகமாக ஆட் பண்ணணும். இந்த ஸ்வீட் அண்ட் சார்ல வந்து இஞ்சி வந்து நீங்க வதக்கும் போது லைட்டா ஸ்பைசி கிடைக்கும். நான் நார்மலா வந்து இஞ்சி வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே அந்த காரம் தெரியும். அதனால வந்து நீங்க இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமா வந்து இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணணும். இஞ்சியை வந்து நீங்க ஜூலியன் போடலாம், அதாவது ஜூலியன் நீட்டா கட் பண்ணி போடலாம், அப்படின்னா பொடிச்சா போடலாம். வீட்டுல கஷ்டமா இருக்கு அந்த ஒரு ரீசன் கோசம் தான் நான் வந்து இஞ்சி பொடிச்சா கட் பண்ணி போடுறேன். நான் திருப்பி சொல்றேன், இந்த டிஷ்ஷுக்கு வந்து முக்கியமா இஞ்சி அதிகமா ஆட் பண்ணணும். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். கொஞ்சம் வெங்காயம். இப்போ நான் இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா வதக்குறேன். வதக்கன்னா அதாவது ப்ரௌனா இல்ல, லைட்டா ஓரளவுக்கு நம்ம லைட்டா சோத்தை பண்ணா போதும். பாருங்க, மிக்ஸ் வெஜிடபிள் வச்சிருக்கேன். அதாவது பேபிகார்ன், பீன்ஸ், கேரட் மூணுமே வந்து ஜூலியன் கட் பண்ணி நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். வெஜிடபிள் போட்டனே உடனே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 2 நிமிஷம் சோத்தை பண்ணுங்க. அப்போ இஞ்சி, இந்த பச்சை மிளகாய் எல்லாமே அந்த வெஜிடபிள் கோட்டிங் ஆகும். அதனால சோத்தை பண்ண வெஜிடபிள் இருக்கு, நம்ம இந்த வாட்டர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன். நல்லா வதக்குறோம். ஏன் இந்த ஜூலியன் போடுறீங்கன்னா தின்னா ஏன் போடுறீங்கன்னா சீக்கிரமா வந்து உங்களுக்கு அந்த வெஜிடபிள் எல்லாமே சீக்கிரமா பாயில் ஆகிடும். அந்த ஒரு ரீசன் கோசம் நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே ஸ்வீட் அண்ட் சாருக்கு நீங்க ஸ்வீட் கார்ன் சூப்பு, மிக்ஸ் வெஜிடபிள் சாப் போடுவாங்க. ஸ்வீட் அண்ட் சாருக்கு வந்து நம்ம இந்த ஜூலியன் நீட்டாக கட் பண்ணி போடுவாங்க. முக்கியமா நீங்க வீட்டில் இது மாதிரி கட்டிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. ஏன்னா ஏன்னா உங்களுக்கு முன்ன பின்ன கட் பண்ணி பழகம் இருக்காது. அந்த ஒரு ரீசன் கோசம் தான் சொல்றேன், கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெப்பர் கொஞ்சம் கூடவே போடுறேன். ஸ்வீட் அண்ட் சார்னாவே கொஞ்சம் இனிப்பும் இருக்கணும், கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும். கொஞ்சம் அதனால வினிகர், கொஞ்சம் சோயா சாஸ். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, சும்மா இந்த 1/4 ஸ்பூன் வச்சுக்கணும். பார்த்தீங்களா, அதில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு இருந்தால் போதும் சோயா சாஸ். கொஞ்சம் இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு அது ஸ்பைசி அதிகமாக வேணும் அப்படிங்கிறீங்கன்னா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மி பண்ணிட்டு, அதாவது சுகர் கொஞ்சம் கம்மி பண்ண பிறகு நீங்க இந்த பெப்பர் பவுடர் அதிகமாக ஆட் பண்ணலாம். இந்த சோயா வந்து 2 ட்ராப் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த சோயா போடுறதுனால நல்லா பாயில் ஆகணும். அதுக்கு பிறகுதான் நம்ம இதில் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுகர். இப்போ நம்மளுக்கு இந்த சூப் வந்து நல்லா சொன்ன மாதிரியே வாட்டர் நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ இந்த சின்ன கப்பில் எடுத்து நம்ம லைட்டாக கார்ன்ஃபிளவர் வந்து நம்ம கரைப்போம். ரொம்ப அதிகமாக போடுறோம் கார்ன்ஃபிளவர். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளவர் இதில் ஆட் பண்ணா போதும். நல்லா கரைச்சிக்குங்க. நீங்க கார்ன்ஃபிளவர் கரைச்ச உடனே கீழே வச்சீங்கன்னா அந்த கார்ன்ஃபிளவர் வந்து கீழே இருக்கணும், தண்ணி மட்டும் மேலே இருக்கும். அதனால எப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
போதும். இன்னும் கொஞ்சம் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் அண்ட் சார் வந்து லைட்டா ஒரு பாயில் வந்து நம்ம இறக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா சுகரும் ஆட் பண்றேன், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன். ஏன்னா எனக்கு கம்மியா இருக்க மாதிரி நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இதுல ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம அழகா இந்த கப்ல பிளேஸ் பண்ணலாம். கொஞ்சம் கார்னிஷ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன். இதாங்க ஸ்வீட் அண்ட் சார் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சூப்பரா வந்திருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த இஞ்சி போட்டிருக்கு பாத்தீங்களா, இஞ்சியோட காரம் எனக்கு வந்திருக்கு. நல்ல காரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது இல்லாம அந்த வினிகர், அந்த லைட்டா சுகர் எல்லாம் போட்டதுனால சூப்பரா இருக்கு. அது காரம், புளிப்பு, இனிப்பு மூணுமே இருக்கு இந்த சூப்ல. நல்லா அருமையா வந்திருக்கு. அவல் பொரி